ஸ்ரீமத் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ லீலா சுக்கருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் ஆச்சரியமான 2வது ஆஸ்வாசத்தில் இன்னைக்கு 11-12 ஸ்லோகங்கள். கண்ணனுடைய புல்லாங்குழல் அதை தூதாய் அனுப்புகிறாள் ஒரு கோபிகை 11வது ஸ்லோகத்தில். ஐ முரளி முகுந்த ஸ்மேரவக்ராரவிந்த ஸ்வசன மதுர சக்ஞே த்வாம் பிரணம்யாத்யயாச்சே அதரமணி சமீபம் பிராப்தவத்யாம் பவத்யாம் கதய ரகசி கர்ணே மத்தசாம் நந்தசூனோஹோ ஐ முரளி முகுந்த ஸ்மேரவக்ராரவிந்த ஸ்வசன மதுரஜஸ்னே த்வாம் பிரணம்யாத்யயாச்சே. ரசக்ஞே, மது ரசக்ஞே, ஒரு ஆயர்பாடி நங்கை கோபிகை புல்லாங்குழல முரளி தனது தோழியாக, அந்த புல்லாங்குழலையே தனது ஃப்ரெண்டாக நினச்சிண்டு பாவித்து அதன்கிட்ட கேட்கிறாள், கூறுகிறாள், மெசேஜ் கொடுக்குறாள். அடியே முரளி, கண்ணனின் அந்த புன்னகை பூத்த முகாரவிந்தம், அந்த செந்தாமரை முகத்தில் பவழ இதழ் போன்ற அதில் நறுமண மூச்சின் இனிமையை சுவைக்கும் பெண்ணே, நீ உன்னை வணங்கி உன்னிடம் ஒரு உதவியை இப்போது வேண்டுகிறேன். நீ எவ்வளவு ஆச்சரியமான அனுபவம், அந்த இதழ் அனுபவம், அதர பானம் அனுபவம் உனக்கு இருக்கு. உன்னை வணங்கி உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். கண்ணனின் மணி உதட்டின் அருகாமையில் போய் நீ செல்வாய் இல்லையா, அவன் உன் உதட்டில் வச்சுட்டு அந்த புல்லாங்குழலை வாசிப்பான் இல்லையா, அப்போ நந்தகோபன் குமரன் கிட்ட என் நிலைமையை ரகசியமாய் சொல்லிவிடு. காதலால் நான் வருந்தும், பிரிவாற்றாமையால் நான் தவிக்கும், விரக தாபத்தால் நான் கஷ்டப்படும் நிலைமையை ரகசியமாக சொல்லு. ஐ முரளி முகுந்த ஸ்மேரவக்ராரவிந்த ஸ்வசன மதுர சக்ஞே த்வாம் பிரணம்யாத்யயாச்சே அதரமணி சமீபம் பிராப்தவத்யாம் பவத்யாம் கதய ரகசி கர்ணே மத்தசாம் நந்தசூனோஹோ. ஐ முரளி, ஏ குழலே, முகுந்த கிருஷ்ணனுடைய ஸ்மேரவக்ரா, சிரித்த முகம், புன்னகை புரிந்த முகம், அரவிந்த அந்த முகத்தாமரையிலிருந்து வரும் ஸ்வசன மது ரசக்ஞ, காற்றின் இனிய சுவையை அறிந்தவளே, துவாம் உன்னை, அத்ய இப்பொழுது, பிரணம்ய நான் பிரணாமம் செய்கிறேன், நமஸ்கரிக்கிறேன். அதரமணி சமீபம், ரத்னம் போன்ற பவழம் போன்ற அந்த சிவந்த உதட்டின் அருகில பிராப்தவத்யாம் பவத்யாம் அடைந்த உன்னிடம் யாச்சே நான் யாச்சிக்கிறேன், வேண்டுகிறேன். நந்தசூனோகோ நந்தகுமாரனுடைய கர்ணே காதில் போய் மத்தஷாம் என்னுடைய நிலைமையை ரகசியமாக 4 பேர் கேட்கக்கூடாது, அவன் காதில் மட்டும் சொல்லு என்று தெரிவித்தவர் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல, கண்ணன் எத்தனை விதமான கண்ணன், சாதுக்களுடைய மனசில் விளையாடுபவன் அந்த கண்ணன். சஜல ஜலத நீலம் வல்லவி கேலிலோலம் ஸ்ருத சுரதர மூலம் வித்யுதுல்லாசிச்சேலம் சுரரிபுகுல காலம் சன்மனோ பிம்பலீலம் நதசுரமுனி ஜாலம் நௌமி கோபால பாலம். எவ்வளோ அழகான ஒரு சமஸ்கிருதத்தை லலிதமாக அந்த குட்டி கண்ணன் மாதிரியே எழுதியிருக்கிறார் சுவாமி. சஜல ஜலதல் நீலம் வல்லவி கேலிலோலம் ஸ்ருதசுரதரு மூலம் வித்யுதுல்லாசிச்சேலம் சுரரிபுகுல காலம் சன்மனோ பிம்பலீலம் நதசுரமுனிஜாலம் நௌமி கோபால பாலம். இடைச்சேரி சிறுவன், அந்த ஆயர் கொழுந்து உருவத்தில், அந்த ஆயர் கொழுந்தின் உருவத்தில் இருக்கிறான் இந்த கண்ணன். அவனை நான் வணங்குகிறேன். அந்த இடைச்சேரி சிறுவனைப் போல இருக்கும் இந்த கண்ணனை நான் வணங்குகிறேன். அவன் நீருண்ட மேகமான நீலமேக சியாமளமாக நீல வண்ணத்தில் இருப்பான். அவன் இடுப்பில் உடுத்தியிருக்கும் பட்டு பீதாம்பரம் மின்னல் கொடியைப் போல பளபளன்னு இருக்கும். அவன் கல்பக விருட்சத்தின் அடியில் வீற்றிருப்பான். ஆயர்பாடி நங்கைகளிடம் கேலி விளையாட்டு செய்வதில் பிரியம் கொண்டவன். தேவர்களின் சத்ருக்களான அரக்கர்களுக்கு
அவன் காலதேவனை போன்றவன். தேவர்களுடைய சத்துருக்கள் எனிமி அவா கிட்ட காலன் அவன். நல்லோர்களின் மனசில் தனது உருவத்தை காண்பிக்கும் லீலைகளை புரிபவன் அவன். அவனை தேவர்களும் முனிவர்களும் கூட்டம் கூட்டமாக வந்து தொழுகிறார்கள். எத்தனை விதமாக அவனுடைய லீலைகள். வேணுகோபாலன் எவ்வளவு ஆச்சரியமாக சுவாமி அனுபவிக்கிறார். சஜல ஜலத நீலம் வல்லவி கேலி லோலம். நீருடன் கூடிய மேகம் போல் சஜல ஜலத நீலம், நீருடன் கூடிய மேகம் போல நீல வண்ணனாய். வல்லவி கேலி லோலம், இடைப்பெண்களுடன் விளையாடுவதில் பிரியமுள்ளவனாய். ஸ்ரித சுர தரு மூலம், கற்பக விருட்சத்தின் அடியில் அமர்ந்தவனாய். வித்யுத் உல்லாசி சேலம், மின்னல் போல பிரகாசிக்கும் ஆடையை உடுத்தியவனாய். சுரரி புகுல காலம், தேவ சத்துருக்களை ஒழிப்பவனாய். சத் மனோபிம்ப லீலம், சாதுக்களுடைய மனசில் விளையாடுபவனாய். நதசுர முனி ஜாலம், முனிவர் கூட்டத்தாலும் தேவர் கூட்டத்தாலும் வணங்கப்படுபவனாய். அப்படிப்பட்ட கோபால பாலம், கோபச்சிறுவனை நவமி வணங்குகிறேன் என்கிறார் சுவாமி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன் தன்யோஸ்மி.